தேவ பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டில் 2வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனை நான் மனதார துதிக்கிறேன். 1வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். அவருக்கே எல்லா துதி கனமகிமை உண்டாவதாக. இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் ஒருவேளை நாமும் அந்த சீஷர்களைப் போல, இயேசுடைய சீஷர்களைப் போல திக்கற்றவர்களாக கலங்கி கொண்டிருப்போம் என்றால் நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு முறை நாயின் என்ற ஊருக்கு அவர் போனார். அப்படி போகும்போது வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். அந்த தாய் எப்படிப்பட்டவள் என்றால், அவர் கைம்பெண். இதை ஒரே பையனை தவிர அவளுக்கு வேறு யாரும் கிடையாது. அதனால் அவளுடைய சிறுமையை பார்த்து, அவளுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கர்த்தரே வந்து அவளை அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்று லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு குடும்பத்தாரோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் நம்ம வாசிக்க முடியும். மார்த்தாள் மரியாள் என்று ஒரு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு இவர் அடிக்கடி போவதாக, பெத்தானியா கிராமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கு போனதாக நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த சகோதரிகளுடைய ஒரே தம்பி லாசரு, அவன் வியாதிப்பட்டிருக்கும் போதே ஆண்டவரத்தில் ஆள் அனுப்புனாங்க. ஆனால் அவன் மரித்து 4 நாளான பிறகு தான் அவங்க வீட்டுக்கு வந்தார். அப்படி வந்தபோது கல்லணத்துக்கு போய் லாசருவை 4 நாள் ஆகியும் நாற்றமெடுத்த அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி அந்த மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகளை சந்தோஷப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினார். காரணம் என்ன? வேதத்தில் அவங்க அப்பா அம்மா இருந்ததாக, அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்ததாக தெரியல. காரணம், மார்த்தாள் தான் அவள் வேலைகளை செய்கிறா இயேசுவை கண்ட உடனே என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருப்பார் என்று வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. யாராவது ஒரு வேளை நம்ம திக்கற்றவர்களாய் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறோம் அப்படி சொல்லி யாரெல்லாம் புலம்பி அழுது கொண்டிருக்கிறோமோ அவர்களை தான் தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலில் இருக்குது. அதில் 5 மண்டபம். அந்த மண்டபத்தில் சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், இப்படி போன்ற வியாதிக்காரங்கள் அங்கே படுத்திருந்து, அந்த குளம் எப்போ கலக்கப்படுமோ அந்த கலக்கப்படும் பொழுது யார் முதலாவது முந்தி அதில் இறங்குவாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க சுகமடைவாங்க என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதிப்பட்டு இருக்கிறான். அவனை இயேசு கண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்வதை விட அவன் சொல்கிறத பாருங்கள்.
ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே இன்னொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுறான். அவனுடைய அங்கலாய்ப்பை பாருங்கள். அவன் திக்கற்றவனாக, அவனை கொண்டு யாரும் அந்த குளத்துக்குள்ளே விட முடியல. இப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் அன்றைக்கு தேடி போனார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் அவர் விடவே மாட்டார். திக்கற்றவர்களுக்கு சகாயராய் இருந்து நம்மை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்படி வேதத்தில் அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால் யாராவது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் திக்கற்றவளாய் இருக்கிறேனே என்று புலம்பி கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்பதாக. உற்றார் உறவினர்கள் நம்மை மறக்கலாம், நண்பர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வருவேன் என்பதாக. எனவே எதை கண்டும் கலங்காதபடிக்கு இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு சகாயராய் இருந்து ஒத்தாசை பண்ணி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.